மெய்யினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது. 74 ஞான யோகப் 10. 1. கிரியையில் பிறப்பெடுக்க குழந்தையை தேவர்கள் போற்றி மெய்வணக்கம் தெரிவிக்கும் இடமே யோகக் கலையான இடமாம் யோகம் குரு திருமேனி. 2. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நேருக்கு நேராக சந்திக்கும் கலையாம் இது. 3. குரு சீடனுக்கு மெய்யான மெய்வாசியை கற்றுத்தரும் கலையாம் யோகக் கலை. புற உலகத்தின் நந்தி சிவனை பார்த்து இருப்பதை உணர்த்துவது. குருவுடன் சீடனும் பாதை மாறாமல் இருக்க சித்தரிக்கப்பட்ட தத்துவம் இது. 4. தன் நாசினை சீடன் நாசிக்கு மாற்றி மாத்தவத்தை பகிர்ந்தளிக்கும் ஆபத் பாண்டவன் அநாத இரட்சகனின் செயலைக் காட்டும் அற்புத கலையாம் யோகக்கலை. 5. ஆதாரங்கள் அனைத்தையும் தன் அங்கத்துள் அடக்கி வைத்திருக்கும் சூட்சுமம் அறியும் சுத்திர கலையாம் யோகக்கலை. 6. தன் தேகத்தின் மீதேறி தத்துவம் அனைத்தையும் உண்மையை உணர்த்தி அதில் சென்று ஆழம் பார்க்க வைப்பதே யோகக்கலையாம். 7. 7 பிறப்பின் இருள் அகன்று எட்டாத ஏட்டில் இருள் நீக்கி ஏழிசை பாடவும் பார்க்கவி பாடவும் பரமனை காணவும் பற்றில்லாம் பகலவன் கலையாம் யோகக்கலையாம். 8. மனதை அடக்கி அதையே அணுவாக்கி அணுவை தனக்குள்ளே சிதைத்து சித்துக்கள் கைப்பெற வைக்கும் சிங்கார சிம்ம கலையாம் யோகக்கலையாம். 9. நெருப்பை உண்டு நெருப்பில் உறங்கி நெருப்பையே தேகமாக்கி பிறகு செங்காவிக் கொண்டு தேகத்தை அடைந்ததை அடையாளம் காவிக் கொடுக்கும் நல் காவியை தலைவனின் அக்னி யோகக்கலையாம். 10. யோகத்தின் தன் கல்லாய் இருந்த மனம் சரியில் விதையாகி கிரியில் செடியாகி யோகத்தில் பூத்த மலரின் மேல்